அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் மறுக்காமல் பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்ட சிறந்த ஒரு சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் 10 முறை ஓதுறதை நம்ம வழக்கமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நமது தேவைகளை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றான். இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா தான், ஒரு குட்டி சூறா தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி 10 முறை ஓதிட்டு தூங்குங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரும்புறது எது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் மறுநாளே உங்களுக்கு அது நடந்து முடியும். அப்படிப்பட்ட சூறா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா இஹ்லாஸ். சூறா இஹ்லாஸுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இந்த சூறாவை நம்ம 10 முறை ஓதிட்டு நமது விருப்பங்களை கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு அதை கபூலாக்கி தருவான். இப்போது இந்த சூறாவிற்கு இருக்கக்கூடிய சிறந்த சிறப்புகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு சஹாபியவங்க நபியவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சூறா இஹ்லாஸை நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு. அப்போது நபியவங்க சொன்னாங்களாம், நீங்கள் அதன் மேலே அன்பு காட்டினீங்க அப்படின்னா அது உங்களை சொர்க்கத்தில் நுழை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். எனவே இந்த சூறாவை நம்ம எந்த அளவு நம்ம அன்பு காட்டுறோமோ, அதிக அளவு ஓதுறோமோ, நெருக்கமாக்கிக்கிறோமோ அந்த அளவு நமக்கு சொர்க்கத்தில் இது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கும். மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா நபியவங்க சொல்லியிருக்காங்க, இந்த சூறாவை 10 முறை ஓதணும் அப்படின்னா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். 20 முறை ஓதனா 2 மாளிகைகள், 30 முறை ஓதணும் அப்படின்னா 3 மாளிகைகள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நம்ம எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் நமக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச மாளிகைகளை கொடுப்பான். எனவே இந்த சூறாவை அதிக அளவு ஓதுங்க. இன்னும் இருக்க வீடு இல்லாதவங்க, இன்னும் வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த சூறாவை அதிகப்படுத்துங்க. கட்டாயம் அந்த ரப்பு உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வீட்டை கொடுப்பான். மற்றொரு சிறப்பு, நபியவங்க காலத்தில் ஒரு சஹாபியவங்க இந்த சூறாவை அதிக அளவில் ஓதிட்டுருக்காங்க. மற்றொரு சஹாபியவங்க இதை நபியவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போது நபியவங்க சொன்னாங்களாம், என் உயிர் யாருடைய கை வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அது குரானில் 1/3 பங்கிற்கு சமம் என்று கூறினார்கள். அதாவது இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா 10 ஜுசுவுக்கள் ஓதிய நன்மையை நமக்கு பெற்றுத்தருது. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு சஹாபியவங்க இந்த சூறாவை மட்டுமே ஓதி தன்னோட தொழுகையை முடிக்கிறாங்க. இதே போல தான் அவங்க எல்லா தொழுகையிலும் இந்த சூறாவையே ஓதுறாங்க. இந்த விஷயத்தை நபியவங்க கிட்ட கொண்டு வரப்படுது. நபியவங்க அந்த சஹாபியவங்களை கூப்பிட்டு இந்த சூறாவையே நீங்கள் ஓதி தொழுக காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த சூறாவை ரொம்ப பிடிக்குது யா ரசூலல்லாஹ், இதில் அல்லாஹ்வினுடைய தன்மை இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிரியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நபியவங்க சொன்னாங்களாம், இந்த சூறாவை நீங்கள் நேசிப்பதால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களாம். எனவே எந்த அளவு சூறா இஹ்லாஸை நம்ம அதிக அளவு ஓதுறோமோ அந்த அளவு அல்லாஹ்வினுடைய அன்பும் பிரியமும் நமக்கு கிடைக்குது. எனவே இந்த சூறாவை அதிக அளவு ஓதுங்க. மற்றொரு சிறப்பு, நபி அவர்கள் காலத்தில் ஒரு சஹாபியவங்க இந்த சூறாவை ஓதிட்டு தனது தேவைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதே போல் தொடர்ந்து ஓதுறாங்க, தொடர்ந்து துவாவை கேட்குறாங்க. இதை பார்த்த மற்றொரு சஹாபியவங்க நபியவங்க கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. அப்போது நபியவங்க சொன்னாங்களாம், என்னுடைய ஆன்மா யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அவர் அல்லாஹ்வுடைய மகத்தான பெயரை கொண்டு அழைச்சிருக்கிறாரு. இப்போ அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எனவே இந்த சூறா துவா கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்ட சூறா. இந்த ஒரு சூறாவில் தான் அல்லாஹ்வினுடைய அழகான தன்மை விவரிக்கப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த சூறாவை அதிக அளவில் ஓதுங்க. இன்றைய இரவு 10 முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே உங்களோட தேவைகள் உங்களுக்கு கபூலாகும். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி.
இந்த சூறாவை இன்றைய தினம் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா நாட்கள்லையுமே இஷாவை தொழுதுட்டு அதற்கு பிறகு இந்த சூறாவை 10 முறை ஓதிடுங்க. தினமும் உங்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை ரெடி பண்ணிடுவான். இந்த உலகத்திலையும் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு நிம்மதியானதாக மாறிடும். இன்னும் வீடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு வெகு விரைவாக சொந்த வீட்டை கொடுப்பான். உங்களோட மனசுக்கு பிடிச்ச வீட்டை கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இன்னும் எண்ணிலடங்காத சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த சூறாவை நம்ம எல்லோருமே தினமும் 10 முறை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.